கன்னி ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சண்டைங்கிறது இந்த நேரம் இருக்கதாங்க செய்யும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் அதை சரி செய்யணும்னா தொடர்ந்து உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு அழகர் கோவில் இருக்கக்கூடிய தீர்த்த தொட்டியில் குளிச்சுட்டு ராக்காயி அம்மனுக்கு எலுமிச்சை பழம் மாலை அணிவிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஒரே ஒரு முறை காளகஸ்தி கோவிலுக்கு போக பாருங்க. சிவபெருமான தரிசனம் செஞ்சு ராகுவுக்கு நாகசாந்தி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கை மேலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பா கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏற்படுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், தொடர்ந்து நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி தருமா, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கன்னி ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை கன்னி ராசி அன்பர்கள் எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி கன்னி ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமைங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. பேச்சுவார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அவசரப்பட்டு பேசிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்தடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பான பணம் தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குது. இயல்பாகவே கன்னி ராசிக்காரங்க ரொம்ப யதார்த்தவாதிங்க. நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய விஷயத்தை தான் எப்போதுமே யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இவங்க ஒரு நிறுவனம் நடத்தக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, மாத சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க, கையில் எந்த அளவுக்கு வருமானம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. இதனாலேயே வாழ்க்கை சீர சிறப்புமாக இருக்குன்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் எந்த இடையூறு இல்லாத வகையில் குடும்பத்துக்காக அதிக நேரம் செலவிடக்கூடியவங்களும் இவங்க தான். சதா சர்வமும் உழைப்பு அதிகமாக கொடுக்கக்கூடியவங்களும் இவங்க தான். உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. யாருக்கிட்டையும் போய் கையேந்து நிற்கிறது எங்களுக்கு பிடிக்காது. எங்களை பொறுத்த வரைக்குமே சுய மரியாதை கௌரவங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வைராக்கியம் கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்க மேலே எப்போதுமே மற்றவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குங்க. எல்லா புள்ளி விவரத்தையும் விரல் நுனியில் வச்சுருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நினைவாற்றல் திறன் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. முதலாளிக்கு முதலாளியா, நிர்வாகிக்கு நிர்வாகியா, தொழிலாளிக்கு தொழிலாளியா, இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே கூர்ந்து கவனித்து அதில் பங்கு கொள்ளக்கூடிய சகோதர மனப்பக்கம் கொண்டிருக்கக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பிரச்சனையுமே சமீப காலமாக அவங்களுக்கு ஒரு தீர்ற மாதிரி இல்லைங்க. சண்டை போராட்டம் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. உக்காந்து பேசினா இன்னும் தான் உங்களுக்கு சண்டை அதிகமாகதே தவிர தீர்ந்த பாடு இல்லைன்னு சொல்லலாம். போராட்டங்கள் வளராமல் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மனசில் ஒரு பய உணர்வோடு தான் இருக்கிறீங்க. அடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற ஒரு குழப்பத்திலே தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதனால் நேர்மறையான சிந்தனை அதிகப்படுத்துங்க. உழைப்பு இந்த நேரம் சிறப்பாக கொடுத்தா எடுக்கிற எந்த செயலாக இருந்தாலும் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. முழு மனசோட நீங்கள் இறங்கி வேலை செஞ்சாலே போதும், முயற்சி கொடுத்தாலே போதும். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் அற்புதமான பலன்கள் குவியக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இது வரைக்குமே லாபஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் விரயஸ்தானத்தில் வந்து கேதுவோடு இணைஞ்சிருக்கிறார். சுக்கிர பகவான் தனக்குடும்ப ஸ்தானத்தில் மேசராசியில் பார்வையிடுது, அந்த வீடு பலம் பெறுது. அதனால் உங்களுக்கு குடும்ப பொருளாதாரம் பொறுத்த வரைக்குமே பொருளாதார நிலையில் சிக்கல் இல்லை. அதோட அந்த ஸ்தானத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். துணிவாக பல முடிவு எடுப்பீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் கொஞ்சம் அப்பப்போ வந்து போனாலும் அமைதிங்கிறது எந்த வகையிலும் சீர்குலையாது. கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதும் சனி ராகு பார்க்குறதும் கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத அடிக்கடி மருத்துவ செலவு இருந்துக்கிட்டே இருக்குங்க. உடல்நிலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. சகோதர உறவு வகையில் மனக்கசப்பு வர வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தை ரொம்ப முக்கியம். சேமிப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு குறைஞ்சிதான் வரும். அதிகப்படியமாக சேமிக்க வாய்ப்பு இல்லை. திட்டமிட்டு செலவு செய்கிற மாதிரி தான் இருக்குங்க. பணத்தை நீங்கள் எண்ணி செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏற்கனவே கன்னி ராசி அன்புகள் கொஞ்சம் நீங்கள் எதுலையுமே சிக்கனமானவங்க தான் சொல்லலாம். எதுக்கெடுத்தாலும் நீங்கள் அனாவசியமாக செலவு செய்ய மாட்டீங்க. இந்த நேரம் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நீங்கள் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. பத்தில் இருக்கக்கூடிய குருவால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பல பயணங்கள் இந்த நேரம் உண்டுங்க. பயணங்கள் பொறுத்த வரைக்குமே முடிஞ்ச வரைக்குமே குறைச்சிக்க பாருங்கள். பயணத்தால் உங்களுக்கு கொஞ்சம் பலன்கிறது கிடைக்க இந்த நேரம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். தினமுமே நீங்கள் இன்னொரு விஷயத்தை செய்கிறது நல்லது. அதாவது மகாலட்சுமி தாயாரை மாலை நேரங்களில் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். வீட்டில் மகாலட்சுமி தாயார் படம் இருந்தால் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது இன்னுமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சுறுசுறுப்பாக இந்த நேரம் இருந்தாகணுங்க. இந்த நேரம் உடம்பும் சரி மனசும் சரி எந்த அளவுக்கு உற்சாகமாக சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வேலை சுமை இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். நிற்க நேரம் இருக்காது, தூங்குறதுக்கு நேரம் கிடைக்காது, ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு சொல்லலாங்க.
இடையில இடையில கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உடலில் ஒரு சோர் வசதி இருக்க தான் செய்யும். ஆனால் பண நெருக்கடி எந்த வகையில் இல்லை. கொஞ்சம் கடன் வாங்குறது இந்த நேரம் குறைச்சிக்கோங்க. கடனை விட கொடுமையானது எந்த விஷயமே இல்லை. மேலும் மேலுமே கடன் வாங்குறது இந்த நேரம் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. நிதி நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேலை வியாபாரம் எல்லாமே வெற்றி கொடுக்கும். எவ்வளவு உழைப்பு முதலீடாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் கன்னி ராசி அன்றவர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனசில் இருக்கக்கூடிய மனக்கவலை தேவையில்லாத குழப்பத்தை நீங்கள் நீக்கணும். இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் மன ரீதியான போராட்டம் ஏற்படுறது காரணமே உங்கள் எண்ணம் தான். தேவையில்லாத கற்பனை விட்டுருங்க. பல வருட சிக்கல் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குங்க. சமுதாயத்தில் மற்றவங்க உங்களை இந்த நேரம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்வான நிலை கிடைக்கக்கூடிய நேரம் தான். முயற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தால் நல்ல மாற்றம் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்கள் குடும்பத்து மேலே கொஞ்சம் கண் திருஷ்டி பாதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. தொழில் மூலமாக நல்ல பொருளாதார வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நேரம். சமுதாயத்தில் அந்தஸ்து, வெற்றி, புகழ், செல்வாக்கு, ஒரு லட்சுமி கடாட்சங்கிறது இந்த நேரம் கிடைக்குங்க. கண்டக சனி காலம்னாலே பெரும்பாலுமே தம்பதிகளுக்குள்ளே ஒருத்தர் மாற்றி மாற்றி நீங்கள் பிரச்சனை, சண்டை, சச்சரவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதிகமாக கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். பேச்சுவார்த்தையில் தடித்த வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டாம். மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்துட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலே போதுங்க. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பிள்ளைகள் பெற்றவங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க இந்த நேரம். இது ஒரு வகையில் உங்களுக்கு ஆறுதலுங்க. எதிர்பாராத சின்ன சின்ன செலவு அப்பப்போ வந்து போனாலும் அதுக்கு தேவையான பணங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய நிலைமையை சமாளிச்சிடலாம். தாய்மொழி சொத்து பிரச்சனையில் இந்த நேரம் சந்திக்கக்கூடியவங்களுக்கு கூட எதிர்பாராத திருப்பு முனை காத்திருக்குது. தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி மாணவர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு முயற்சி நீங்கள் கொடுத்துட்டே வரீங்களோ மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு நாளுமே கிடைக்குங்க. இந்த நேரம் வேலையில் அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் செய்யணும். அலட்சியமாக இருக்கக்கூடாது. இதே அப்புறம் பார்த்துடலான்னு இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சந்திரனோட நகர்வை பொறுத்த வரைக்குமே சில நன்மை நடந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கோபத்தில் தூக்கி எறிஞ்சு பேசுறது வேண்டாம். மகிழ்ச்சி நிலைநாட்டணும்னா கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் பாடுபட்டாகணும். அதே மாதிரி தகப்பனார் வழியில் கொஞ்சம் இந்த நேரம் சின்ன சின்ன மருத்துவ செலவு காத்திருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் மூலமாக இந்த நேரம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கும். புத்திசாலித்தனமாக நல்ல முடிவு எடுப்பீங்க. நிலையான வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் செலவு இந்த நேரம் உண்டுங்க. இந்த நேரம் குடும்ப செலவு கொஞ்சம் அப்பப்போ வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விநாயக பெருமான் வழிபாட்டை இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்கணும். எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் முதல் வழியாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் விநாயக பெருமான் வழிபாட்டை செய்யுங்க. அதே மாதிரி குல தெய்வத்தை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு பதிவிலுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் குலதெய்வ கோவிலுக்கு போங்க. இந்த அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் தொடர்ந்து நீங்கள் தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பாக கன்னி ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத நம்ம பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நெருக்கடிங்கிறது முன்னாடி இருந்த அளவுக்கு இந்த நேரம் இல்லை. உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு இல்லை. துணிச்சலாக நிறைய முடிவுகள் எடுப்பீங்க. அதனால் ஆதாயத்தை பெறுவீங்க. குரு பார்வை கூட இருக்கிறதால குடும்பம், தொழில் எல்லாமே முன்னேற்றம் அடையும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் சாதகமாக இருக்கிறதால எடுக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் இறுதியில் நல்லபடியாக முடியும். எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் சிறப்பாக இருக்குது. நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது. தொழில் நல்லபடியாக நடக்கும். இந்த நேரம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து வரும். செல்வாக்கு உயர்ந்து வரும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரிக்கக்கூடிய புதனால ஒரு நிலையான மாற்றம் காத்திருக்குது. முன்னேற்றம் காத்திருக்குது. குரு பார்வை கூட இருக்கிறதால உற்சாகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குழந்தைகளுடைய நிலையிலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான மாற்றம் தான். வாழ்க்கை துணை ரீதியாக மட்டும் கொஞ்சம் கோபத்தை இந்த நேரம் கட்டுப்படுத்த பாருங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்கள் அற்புதமான பலன்களை பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் காதல் மலரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காதல் விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். ஏமாற்றப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுறது இந்த நேரம் நல்லது. எதிர்பாலின வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இல்லை. உடல்நிலையிலுமே முன்னாடி இருந்த பாதிப்புங்கிறது இந்த நேரத்தில் இல்லை. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்தோம்.
மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே உங்கள் குலதெய்வம் என்னங்கிறத எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அப்படி உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுறப்ப உங்களுடைய வேண்டுதல்களையும் மனதார நிறைவேறணும்னு நினச்சி நீங்கள் வைங்க. உங்களுடைய குலதெய்வத்தினர்களால் நீங்கள் நினைக்கிறது நடக்கட்டும். நன்றி நண்பர்களே.